ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: அரக்கோணம் திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்று முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரக்கோணம் திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாம்வேல் எபினேசர், இது தொடர்பான விவரங்கள் என்ன? மோகன், இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிவில் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று அவர் தனது பதிவினை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்த அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட 2 கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை கேட்டு வருந்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிலையில் அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தன் திமுக அரசின் காவல்துறையை மிரட்டுவதாகவும் நேற்று கண்ணீரோடு ஒரு காணொலியானது வெளியிட்டிருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் மாணவியை ஏமாற்றுகிறார், பல திமுகவினருக்கு பாலியல் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறார் என்றும், அதே போல தைரியமாக வந்த புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுகிறது, திமுக இளைஞரணி காவல்துறையை வைத்து நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது என்றும் அவர் தனது எக்ஸல பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திமுக அரக்கோணம் நகராட்சி கவுன்சிலராக இருக்கக்கூடிய பாபு என்பவர் அனுமதியின்றி பெறப்பட்ட துப்பாக்கி இருக்கிறது, போதைப் பொருள் இளைஞர்களிடம் கத்தி, பள்ளி மாணவர்கள் புத்தக பையில் அறிவால் தாண்டி சர்வசாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்தில் இருப்பது வந்துவிட்டது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதுதானா ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்றும், அது மட்டுமல்லாமல் அலங்கோலமாக ஆட்சிக்கு என்கின்றார் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிவின் வாயிலாக. இந்த நடைபெற்று வரக்கூடிய திமுக ஆட்சியை அலங்கோல ஆட்சி என்றும் குறிப்பிட்டு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த உண்மையை சொன்னால் ஸ்டாலினுக்கு வருந்துகிறார் என்றும் அவர் தனது எக்ஸல பதிவின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், அரக்கோணம் திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைக்கிறார் முதலமைச்சர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்த தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாம்வேல் எபினேசர்.